जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका नीलांजन समाभासं रविपुत्रम यमाकृतं छाया मार्तांड संबोधम तम नमामि शनीश्वरम काहध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्द प्रचोदयात्. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கழித்து மார்ச் மாதம், அதாவது 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 சனி மகா பயிற்சி. அதாவது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி திருநள்ளார் மற்றும் சனி பகவானுடைய ஆலயத்தின் பிரகாரப்படி விசுவாசு வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 6/3/2026 நாழிகை 4:51 காலை 8:26 மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு சனி பகவான் சஞ்சரிக்கிறார், பிரவேசிக்கிறார். ஸோ இது சமயம் 12 ராசிகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில நேரத்தில் கிரக கட்டங்கள் எப்படி தெரியுமா, நம்மளாக போய் வாயை கொடுத்து நம்மளாக போய் வம்பளை மாட்டிக்கிறது. அதாவது இந்த படத்துலலாம் காமெடியில் சொல்கிறாங்கல்ல, நீயா எப்படி ஆப்பை தேடி தேடி போய் உட்காந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனால் ஓரளவுக்காவது நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லாத ஊரில் குடி இருக்காது. உனக்கு நேரம் கிடைக்கும்போது போய் ஒரு தடவையாவது கோயிலுக்கு போயிட்டு தலைக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணி ஓரளவுக்காவது அதாவது கொஞ்சமாவது நமக்கு புண்ணியம் இருக்கணும். அதாவது நான் இன்னொரு விஷயமும் நான் சிறப்பான ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ யாராவது கோயிலுக்கு உங்கள் வீட்டில் போகிறாங்கன்னு பாருங்கள், வச்சுக்கோங்களேன். யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டில் ஒரு 4-5 பேர் உங்கள் வீட்டில் இருக்கீங்க. இப்போ அம்மா கோயிலுக்கு போய்ட்டு வராங்க, அக்கா கோயிலுக்கு போய்ட்டு வராங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க, ஆமாம் எப்போ பார்த்தாலும் என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க, கோயிலுக்கு போயிட்டு வந்து நீ என்னத்தை சாதிச்ச அப்படின்னா, உன்னுடைய கர்மா அவ்வளவுதான், உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இதே அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரதுனால தான் அவங்களுக்கு சில விஷயங்களும் நல்லதா. ஆனால் நீ அவங்கள என்ன சொல்கிற, என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்து என்ன சாதிச்சுட்ட, என்ன பண்ணிட்டா, உனக்கு என்ன பண்ணினது தெய்வம் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். உன்னுடைய கர்மா அவ்வளவுதான், உனக்கு அவ்வளோதான் புத்தி, உனக்கு அவ்வளோதான், உனக்கு தெரியறதுக்கு உனக்கு வாய்ப்பு. அதுக்கு மேலே தெரிஞ்சிட்டா தான் நீ நன்னா இருப்பியே. அதனால் இந்த சனி பயிற்சி அப்படின்னும் பொழுது அட்லீஸ்ட் உன்னுடைய ராசி உனக்கு தெரிஞ்சதுன்னு என்ன அப்படிங்கிறத கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் நீ பரிகாரம் செஞ்சுட்டு வந்தேன்னு சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலே மேலே நீ சிறப்பாக இருப்பாங்க. வாங்க மேஷ ராசிலேருந்து மீனராசிக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்கு எப்படி இருக்குது 2026 சனி பயிற்சி 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026. சிம்மராசி பொறுத்தளவுக்கு, அதாவது நான் நிறையா பிரச்சனைகளெல்லாம் நான் சந்திச்சிட்டேன். இனிமேல் வர பிரச்சனைகள்லாம் சர்வசாதாரணமாக தான் இருக்கும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா சிம்மராசி வெறுத்து போயிட்டாங்க. அதாவது என்னடா இது இவ்வளவு நமக்கு பிரச்சனைகளா, நம்ம இந்த பிரச்சனைக்கெல்லாம் விடிவு காலமே இல்லையாங்கிற அளவுக்குலாம் போயிட்டாங்க சிம்மராசி பொறுத்தளவுக்கு. ஏமாற்றங்களை நிறைய சந்திச்சிட்டிங்க சிம்மராசி பொறுத்தளவுக்கு. நான் இன்னொன்றும் சொல்கிறேன், நீங்கள் யாரையும் நம்பி, யாராக இருந்தாலுமே சரி, நம்பி பணத்தை பெரிய அளவில் நீங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கறதாக இருந்தாலும் கவனமாக இருங்க. ஏன்னா சிம்மத்தின் கர்ஜனையை யாராலும் அடக்க முடியாது. ஆனால் உங்களுடைய சில விஷயங்கள் கொஞ்சம் தடம் மாறும்போது பிரச்சனைகள் வரும். ஸோ கவனமாக இருங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2 விஷயம் கன்ஃபார்ம். ஒன்று பார்த்தீங்கன்னா 2 விஷயமாவே சொல்லிடுறேன். ப்ரெஷர் ப்ளஸ் பவர், இந்த 2யுமே தரும். வேலை, வருமானம், பொறுப்பு ஆல் இன்க்ரீஸ். சில தடைகள் இருந்தாலும் நீங்கள் எடுத்த முடிவுகள் பின்னர் பெரிய வெற்றியாக மாறும். ஆனால் இந்த 2 விஷயம் கண்டிப்பாக உண்டு. இந்த 2 விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ நான் சொன்ன விஷயந்தான். இது என்னென்னா, ப்ரெஷர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ப்ளஸ் பவர், இது 2 ஒன்றா வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, 2த்தையும். அதான் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். எப்படி என்ன செய்யணும், எப்படி உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனை உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட்டஸ் growth, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஹிடன் எனிமீஸ் டிஸப்பியர், இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவான விஷயங்கள், ஹெல்த் ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா கூட இருப்பவர்கள் நிறைய பொறாமைப்படுவார்கள். ஓவர் திங்கிங், இதெல்லாம் நெகட்டிவான விஷயங்கள்.
வேலை பளு அதிகரிக்கும். ஆனால் நல்ல ஒரு சூப்பராக வேலை செஞ்சு முடித்து ஓரளவுக்கு நல்ல பேர் எடுத்துருவீங்க. வேலை பளு அதிகரிக்கும். கோபம் வரும், வேலையை விட்டு போயிடலாமான்னு தோணும், தூக்கி எறிவீங்க, பிரச்சனை பண்ணுவீங்க, வேணும்னே பிரச்சனை பண்ணுவீங்க சில நேரத்தில். அது மாதிரிலாம் இருக்குது. ப்ரொமோஷன்ஸ் டிலே ஆனால் கன்ஃபார்ம்டு லேட்டர் ஆன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இருக்கும். சில பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளின் அட்மாஸ்ஃபியர் அதிகமாக இருக்கும். ஃபேமிலி மேரேஜ் பார்ட்னரில் வந்து டைம் கொடுக்காது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஆகலாம். பார்ட்னருக்குலாம் லைஃப் பார்ட்னருக்குலாம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ சண்டைகள் வருதா கொஞ்சம் டைம் கொடுத்து பேசி ஏதாவது நல்ல முடிவு எடுக்கணும். வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கூட பிறந்தவர்கள், அதாவது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் 4-5 பேர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கருத்து வேறுபாடுகள் நிறையா வந்து பிரச்சனை வந்து ஏன் சொத்தை நீ கொடுவோம், சொத்தை நாங்கள் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொத்து விவகாரத்தில் சண்டை போடுறது, பிரச்சனை பண்ணுறது. அண்ணன் தம்பினாலே கொஞ்சம் வயசுக்கு அப்புறம் பங்காளி தானே, அந்த மாதிரி ஆகிடுறாங்க இந்த சொத்து விஷயம்னு வரும்போது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக, சனிப்பயிற்சினால சில விஷயங்கள்லாம் வரும். வாகன விபத்து, வாகனம் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். பார்ட்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஷன்ஸாக இருக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா, ஒரு லவ்வில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அன்எக்ஸ்பெக்டடான குட் மேட்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அவாய்டு ஈகோ பேஸ்ட் ஆன் கான்வர்சேஷன்ஸ். ஸோ கவனமாக இருங்க. ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது சொத்து வாங்க சிறந்த காலம், ஆனால் டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் சிறு பிழைகள் வந்தாலும் அது பெரிய பிரச்சனைகளாக வரும். ஃபினான்ஷியல் க்ரோத் ஸ்லோலி பட் ஸ்டடி. ஸோ ஒன்றும் கவலைப்படாது. அன்னெசரிலி லோன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். லோன் வாங்குறது, ஒரு லோன் வாங்கி இன்னொரு லோன் கட்டுறது, ஒரு லோன் வாங்கி இன்னொரு லோன் கட்டுறது, இந்த கிரெடிட் வாங்கி கார்டு வாங்கி அந்த கிரெடிட் கார்டு கட்டுறது, அந்த கார்டு வாங்கி இந்த கார்டில் கட்டுறது, மாற்றி மாற்றி பண்ணி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆகிடாதீங்க. பார்த்து செய்யுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன்ஸ் எடுத்துட்டோன்னு சொன்னால் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் வேணும். 2வது எக்ஸாம்ஸ் மாடரேட் சக்ஸஸாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் ரொம்ப கவனமாக கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். லீகல் இஷ்யூஸ்லாம் ஃபேவரபுளாக வரும். ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் எண்ட் சூன். ஸோ இது வந்து போலீஸ் ஃபைன், பெனால்ட்டி தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. நீ பெயின், பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் இருக்குது. ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் நிறையா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் பொறுத்த அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 17 வாரமாவது விளக்கு போடுங்க. சனி பகவானுக்கு விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள். அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவானுடைய அடுத்த விஷயம் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு பால் அபிஷேகம், பசும்பால் அபிஷேகம், சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு. கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் வட திருநள்ளார் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தீஸ்வரர் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. ஸோ சனி பகவான் ஆலயத்திற்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. மாதத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி போயிட்டு வர்றது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஓவரால் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சிம்மராசி பொறுத்தளவுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 65% தான் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அதனால் முறையாக சில பரிகாரங்களை பண்ணி அடுத்தது வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு கேட்டுக்கலாம். சுபம், வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது 2026ஆம் ஆண்டு சனி பயிற்சி பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகப்படி, ஜென்ம ஜாதகப்படி சனி பகவான் எந்த ராசியில் இருக்காரோ, இப்போ கோச்சார ரீதியாக எந்த ராசியில் இருக்காரோ அதை வைத்து தான் முழுமையான பலன்கள் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நான் இப்போ சொல்லியிருக்கிறது முழுக்க பொது பலன்கள். சில பேருக்கு இந்த பொது பலன்களே ஃபுல்லாக பழிக்கும். எப்படி இருக்கும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் சில பேருக்கு பழிக்கும். சொன்னது சாமி நீங்கள் சொன்னது சரியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்களாம் சொல்லியிருக்கீங்க. அது சமயம் நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எப்போ நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ, நீங்கள் குடும்பத்தில் ஒரு 10 நிமிஷம் நான் ஓய்வாக இருக்கேன், ஒரு அரை மணி நேரம் நான் ஓய்வாக இருக்கேன், இந்த நேரத்தில் நான் என்னுடைய ஜாதகத்தை தெரிந்துட்டால் நான் சாமிக்கிட்ட குருஜிக்கிட்ட நான் பேசினா என்னுடைய ஜாதகத்தை படி நான் சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு அந்த நேரத்தை பயன்படுத்தி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. என் கூட நீங்கள் பேசலாம். உங்களுடைய ஜாதகத்தை பற்றி நீங்கள் பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? சுபம், வாழ்க வளமுடன்.